வணக்கம். தாவைக்கா தம்பிகள் பலர் அண்ணே எப்ப பார்த்தாலும் என்ன விஜயை கூட சொல்றீங்க, விஜய் நல்லவர்னே, விஜய் வந்தா நாட்டுக்கு நல்லதுனே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, தம்பி விஜய் பத்தி எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் அரசியலுக்கு வருவதை வரவேற்றிருக்கிறோம், குறை சொல்லல. அவர் வரட்டும் தான் சொல்றோம். வரட்டும் சொல்றீங்க, ஆனா அவர் பாஜக சங்கி அப்படின்னு சொல்றீங்க. அவர் மதவெறிக்கெல்லாம் எதிரானவர், இந்த சனாதனத்துல ஆதரிக்க மாட்டாரு, எல்லாரும் சமம் நினைக்கக்கூடியவர். அவரை போயிட்டு இப்படி சங்கி பாஜகன்னு குற்றம் சொல்றாங்கன்னே. சங்கி பாஜகவா அவர் போக மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியாதான் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மளும் அப்படி இருந்தா நல்லதுன்னு தான் நினைச்சோம், வரவேற்றோம். ஆனா நிலைமைகள், அதற்கான ஆதாரங்கள் உண்மை பேசணுமே, அது பேச மாட்டேங்குதே. இப்ப 41 பேர் பலியான சம்பவம் நடந்திருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றத்தில் போய் ஆதவ அர்ஜுனா யாருடைய ஆலோசனையின் பேர்ல போய் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு, அது தெரியல, விட்டுருவோம். யார் என்ன தீர்ப்பு வாங்கியிருக்காரு, இந்த வழக்கை முழுக்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை சிபிஐ விசாரித்தால் என்னவாகும்? சிபிஐ என்பது மத்திய புலனாய்வு அமைப்பு. இது பத்தி ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல வர்ற ஒரு பிரச்சனைக்கு சிபிஐ விசாரணை கோருவது என்பதும் சிபிஐ விசாரணை குழு அமைப்பது என்பதுமே அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு தான் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவே சொல்லியிருக்காரு. அப்ப ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா சிபிஐ போனாரா? இந்த 41 பேர் கொலை பலியான சம்பவத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு செய்யறதுக்கு தான் சிபிஐக்கு போனாரா? அப்ப இந்த மக்களுக்கு நீதி வேண்டாமா? இது யாராவது விஜய் மேல கொலை குற்றம் யாருமே சொல்லல. யாராவது சொன்னாங்களா? எல்லாருமே என்ன சொன்னாங்க, இப்படி ஒரு நடந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துருச்சு, சரி அதுக்கு நீங்க பொறுப்பேற்று உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும், உதவி செஞ்சிருக்கலாம். நீங்க அதை விட்டுட்டு சென்னைக்கு போனது தப்பு. உயிர் பிழைத்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யறது, ஆறுதல் சொல்றது, இதுதான் ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய பணி. இதைத்தான் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. பல விதத்துல பேசினால் கூட பல கட்சிகள் சொல்றாங்க. ஆனா பாஜகவும் அதனோடு கூட்டணி வைத்துள்ளவர்கள் தான் என்ன சொல்றாங்க, இது திமுகவின் சதி, திமுகவின் சதின்னு சொல்றாங்க. திமுகவே என்ன செய்யல, இது விஜயின் சதின்னு சொல்லல. இது ஒரு சம்பவமா நடந்துருச்சு, ஆனால் பொறுப்பேற்றால் நல்லதுன்றது தான் அவங்களும் சொல்றாங்க. இப்படி இப்ப தமிழ்நாட்டுல பல நடிகர்கள் பேசியிருக்காங்க, நடிகைகள் பேசியிருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் பேசியிருக்கிறாங்க, ஊடக நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் பேசினது என்ன, விஜய் அவர்கள் ஏன் பொறுப்பேற்கவில்லை அப்படின்றதுதான். இப்படி விட்டுட்டு அவர் சென்னைக்கு போனது தவறு. இந்த 2 விஷயம் தான் சொல்றாங்க, சரியா? ஆனா ஆதவ அர்ஜுனா செஞ்ச வேலை என்ன? அதிமுக பாஜகவோடு சேர்ந்து கொண்டு டெல்லிக்கு எதுக்கு போறாரு, உத்தரகண்டுக்கு எதுக்கு போனாரு, அங்க போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இப்போ ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காரு. இந்த தீர்ப்பின்படி என்னன்னா, இந்த 41 பேர் இறப்பை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த சிபிஐ நமக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்திலிருந்து, சிபிஐல இருந்து, இடியில இருந்து எல்லா நிறுவனங்களும் தவறாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரியும். இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த விசாரணையினுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திமுகவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தாவைக்கா தம்பிகள் ரொம்ப இதனுடைய பின்னணியினுடைய அபாயம் புரியாம நம்புறீங்க. உண்மை அப்படி கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதன் மூலமாக விஜயை மாட்டி விட்டுட்டார் ஆதவர் ஒன்றிய அரசு கிட்ட. ஏன்னா இந்த சிபிஐ அமைப்பு என்பது
இருமுனை கொண்ட வாள் போல. இப்படி விஜய் வந்துட்டு இப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஒத்துழைக்கலைன்னா இந்த சிபிஐ விசாரணை வேற மாதிரி போகும். விஜயை இதற்கு நேரடியாக சம்பந்தப்படுத்தி இது கொலை குற்றமாக மாற்றப்படலாம். எனவே நீங்க திமுக மீது இது நிரூபிக்குதுன்றது அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் விஜயை தப்ப விடாமல் பிடித்து அமுக்குவதற்கு இந்த சிபிஐ விசாரணை போதும். ஏன்னா நீங்க போறதுன்னா போங்க தம்பி, சிபிஐ பாஜக கூட்டணிக்கு வரலைன்னா போறதுன்னா போங்க, நாங்க பாக்குறத பாத்துக்கிறோம் மிரட்டுவாங்க. அப்ப இதில் மாட்டி விட்டது யாரு? ஆதவ அர்ஜுனா. மாட்ட வைத்ததற்கு பின்னணியில் உள்ளவர்கள் யாரு? இவர் பாஜகக்காரர்களோடு இவர் வச்சிருந்த உறவு, அதிமுக பாஜகக்காரர்களோடு இவர் பயணித்ததனுடைய விளைவு. அது மட்டும் இல்ல, இங்க குருமூர்த்தி எல்லாம் சந்திச்சாருன்னு சொல்றாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியே வரலாம், விட்டு. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, இது சங்கிகளினுடைய அஜெண்டாவுக்கு பலியானது யார்? வேற யாரும் பலியாக்குனாங்களா? ஆதவ அர்ஜுனா, புஷி இப்படியான அந்த அவருடைய ஆலோசகர்கள் தான் இன்னைக்கு விஜயை தூக்கி சங்கிகள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு தப்பி ஓடவே முடியாது. தப்பி ஓடினார்னா சிபிஐ விசாரணை பாயும். இப்படி ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டார் விஜய். இது தேவையா நம்ம கேட்கிறோம். அப்ப இப்படி நீங்க இப்படி மாட்டிக்கொண்டு நீங்கள் தப்பிப்பதற்காக ஒன்றிய அரசும் அதிமுகவும் செய்த தமிழ்நாட்டிற்கு விரோதமான, தமிழ் தேசத்திற்கு எதிரான அத்தனை கொள்கைகளையும் அத்தனை சட்டங்களையும் நிறைவேற்ற சொல்லி ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இன்னைக்கு விஜய் இடம்பெற்றே ஆகணும். இவ்வளவு நாளா நம்ம இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எந்த கட்சிக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு நுழைந்து விடக்கூடாதுன்னு போராடுறோமோ, இந்த போராட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு சதி திட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி விஜய் தலை தப்பிக்கவே முடியாது. விஜய் தப்பிச்சாருன்னா திகார் ஜெயில் தான், லோக்கல் ஜெயில் கிடையாது, திகார் ஜெயில். எப்படி கனிமொழி, ராசா எல்லாரையும் கொண்டு போய் ஊழல் வழக்கு தான் கொண்டு போய் திகார் ஜெயில போட்டாங்க. இது எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஆனா இப்ப விஜய் கூட்டணிக்கு மறுத்தாருன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சிக்கல்ல மாட்டி விட்டது யார்? ஆதவ அர்ஜுனாவை யார் இயக்குறா? உங்க கட்சியை யார் இயக்குறா? தாவேகா யாருடைய கட்சியாக பலியா இருக்கு? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அப்ப கொள்கை இல்லாத அரசியலும் இந்த மாதிரியான ஆட்கள், அரசியல் என்பது ஏதோ குறுக்கு வழியில முதல்வர் ஆகிற சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு என்பது போல விளையாடி நம்ம மக்கள் 41 பேரை காவு கொடுத்து பாஜகவிடம் பலியாகி இனி இதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக நம்மை திரும்ப காட்டி கொடுப்பாரு. இதுதான் நீ நடக்க போகுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியில வலுவாக சிக்கி கொண்டோம். இதுல இருந்து எப்படி தாவேகா தப்பிக்க போகுது, எப்படி விஜய் தப்பிக்க போறார், உங்களுக்கே வெளிச்சம். நீங்க சிந்திங்க, யோசிங்க என்றுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். வெட்டியாக குறை சொல்வது நம்முடைய நோக்கம் இல்லை என்பதை தாவேகா தம்பிகள் புரிந்து கொண்டால் சரி. நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.